ரெடி ஆயிடுச்சு. வாங்க தூக்கி போலாம். உள்ள தூக்கி போய் சாப்பிட போறோம். நம்ம இவ்வளோ டெவலப் பண்ணி பில்டப் பண்ற அளவுக்கு என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தா நம்ம என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கோம் நீங்களே பாருங்க. இவர் அது சாப்பிட்டு கூட முடிக்கல அதுக்குள்ளார நல்லா இருக்குன்னு சொல்றாரு. சரி, அடுத்தது நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்ன நல்லா போடுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி சிக்கனை வந்து மசாலால அந்த எசன்ஸ் ஊறுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், மேக்னேட் பண்ணிட்டு வச்சிடணும். அதுல என்னென்னலாம் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுல போட்டிருக்க டீடைல்ஸ் ஒன்று வேணும்னா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. அம்மா அது என்னமா செய்ய போறீங்க? பிரியாணி தான் செய்ய போறோம். பார்க்கலாமா? 1 கப் வெங்காயம், 1.5 கப் தக்காளி, 5 பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், சிக்கன் 1 கிலோ, அப்புறம் மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா. அவ்வளோதான். செய்யலாமா? சரி. அம்மா அம்மா நானும் கொளுத்துறேன். குழந்தைங்களாம் கொளுத்தக்கூடாது. நான் கொளுத்துறேன், நீ வேடிக்கை மட்டும் பாருங்க. என்ன பண்ணணும்? அடுப்பு பற்ற வச்ச உடனே பாத்திரத்தை என்ன பண்ணிடுறோம், நம்ம எடுத்து வச்சிடும். பாத்திரத்தை வச்ச உடனே பிரியாணி ரெடியான மாதிரி வந்து ஈ பூக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இப்ப என்னென்ன வேணுன்றதை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டோம். வச்சுட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணா எடுத்து பாத்திரத்துல சேர்த்துக்க போறோம். ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி இருக்கும், ஆனா ரீஃபைண்ட் ஆயில் தான் நம்பணும், அப்பதான் சோறு போடுவாங்க இங்க. எண்ணெய் ஊற்றிட்டோன்னே நெய் சேர்த்துக்கணும். நெய் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா என்ன பண்றது? நெய் இல்லைன்னா நெய் தான் சேர்க்கணும், அப்பதான் அடி பிடிக்காது. நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. என்ன மாதிரி சின்ன ஸ்பூன்ல சேர்க்காதீங்க, கொஞ்சம் பெரிய ஸ்பூன்ல சேர்த்துக்கோங்க. நெய் மட்டும் ஜாஸ்தியா சேருங்க, பொய்ய சேர்த்துறாதீங்க. நெய் ஊற்றினோடனே கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானது நம்மளுக்கான வாசனை பொருட்கள் எல்லாம் போட போறோம். வாசனை பொருட்கள் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள். அதுன்னு கீழே இருக்கிற கட்டையத்தை உள்ள போட்டுறாதம்மா. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பெருஞ்சீரகம், ஸ்பைசஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டு எண்ணெய் காஞ்ச உடனே தான் போடணும், அதுக்கு முன்னாடி போடாதீங்க. அதை லைட்டா வறுத்து விட்டுட்டு அப்புறம் வெங்காயம், 1 கப் வெங்காயம், பச்சை மிளகா அதுக்கு அப்புறமா போடுங்க. பச்சை மிளகா முன்னாடியே போட்டிங்கன்னா வெடிச்சிரும், மூஞ்செல்லாம் செதறிடும். அப்படி சொன்னா தீபாவளிக்கு பச்சை மிளகா வாங்கி வச்சிருக்கலாம்ல. அதெல்லாம் அப்புறம் தீபாவளிக்கு பார்த்துக்கலாம், பொங்கலே வந்துருச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கின உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து நம்ம அதை வதக்கிக்கணும், அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு. இந்த மாதிரி கையில வந்து கருத்துணி வேஸ்ட் கிளாத் வந்து யூஸ் பண்ணிட்டு அதை வதக்குங்க. ஏன்னா அடுப்புல இது பண்ணும்போது கை சுட்டுரும், நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம். அடுத்து என்ன போடுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு புதினா கொத்தமல்லி. இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா வாசனைக்காகவும், இதுல இருக்க அந்த எசன்ஸ் நம்மளுக்கு வந்து பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால இதை நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்ப இது கூட போட்டு வதக்கிடுறோம். வதக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பை வச்சுட்டு நம்ம உப்பு போட்டு அதை கிண்டணும். உப்பு போட்டு நம்ம கிண்டும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இன்னும் வந்து எண்ணெய் கிடைக்கணும், அந்த அரோமா வந்து அதுல வந்து ஃப்ளேவர்ஃபுல்லா இறங்கிடும். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, நல்லா வந்து வதக்கிடுறோம். அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கணும். அடுப்பு நம்ம வந்து விறகை கூட்டி வச்சுட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்மெல் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு என்ன பண்றோம், அதையும் வந்து கூட சேர்த்து வதக்குறோம். நம்ம வதக்கும் போதே நம்மளுக்கு வந்து தெரியும், அது வந்து பச்சை வாசனை போயிடுச்சா இல்லையான்றதை அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு இது இந்த தக்காளி வதங்கிறதுக்கு இன்னும் கூடுதலா நம்ம உப்பு போட்டுட்டு இதை நம்ம பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். Few minutes later. தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா 3 மட்டும் போட்டா போதும். பச்சை மிளகா போட்டுருக்கோம், அந்த காரம் போடும். என்ன மிளகா தூள்? நான் போட்டு கிண்டிக்கலாம். இதெல்லாம் யார் அவங்க கேட்டா? இதெல்லாம் என்ன எங்கிட்ட தயிர் ஒரு பாக்கெட் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து சிக்கன் சாஃப்டா இருக்கிறதுக்காக தயிர் ஒரு பாக்கெட் சேர்த்துக்கலாம், அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. சொல்லு. இந்த அளவுல நம்ம 3.5 கிளாஸ் அரிசி வச்சிருக்கோம். 2க்கு 3 ஊற்றணும், 1க்கு 1.5, அப்படி பார்த்தா 3.5னா மொத்தம் 7 ஊற்றணும்.
கணக்கு புரியாதவளானே. இப்போ ஓரளவு கொதிப்பாக வந்தோடனே நம்ம இந்த வெந்த சிக்கனை அது உள்ளே போட்டுருவோம். அப்போ தான் அந்த மசாலாவும் இந்த மசாலாவும் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும். அப்போ நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் ஜாயிண்ட் ஆனால் 10 minutes later. நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி போட்டு அரிசி போட்டோடனே ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. ரொம்ப நம்ம கிண்டக்கூடாது. லைட்டாக போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அரைவேக்காடா வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். உதிரியாக ஒன்று அரிசி கொஞ்சம் வெந்தும் வேகாமல் இருக்கும். ஏன்னா தம்மு போட்டால் சரியாகும். சரி பார்க்கும்போதே எப்படி இருக்கும் உதிரியாக உள்ள அரிசி. நெய் எடுத்து வீட்டில் காய்ச்சின நெய் சும்மா தம் போடுறதுக்கு வாசனையாக இருக்கும். திறக்கும்போது நம்ம அதில் வாழை இலை போட்டு மூடிடலாம். இன்னும் ஒரு சின்ன வெங்காயம் அடுத்து கம்மி பண்ணிக்கலாம். தம் போட்டாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கா அரிசி. சாப்பாடு வேணும். அரிசியாக இருந்தால் அது சாப்பாடு இல்லை. Wow. ரெடி ஆயிடுச்சு. வாங்க உள்ளத்துக்கு போகலாம். உள்ளத்துக்கு போய் சாப்பிட போறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.